லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சோழன் எக்ஸ்பிரஸில் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து தாம்பரத்தை நோக்கி தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் வீடியோவை பார்க்கலனாக்கா அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனுடைய கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. ட்ரெயினில் நம்ம உள்ளே ஏறின உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியூவை பாருங்கள். இப்போ தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஸ்பீடானது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ சோழனுங்கிறது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நான் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த வியூவை காட்ட முயற்சி பண்ணுறேன். ஜன்னலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஜன்னலில் நம்ம கேமரா வச்சு ஷூட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் பார்க்குறதுக்கும் இப்படி தாங்க இருந்தது. ஸோ டெல்டா இல்லையா, வயல்வெளிகள் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூவும் கிடைக்குது. நம்ம கண்ணுக்கும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இப்படி தாங்க இந்த வியூ வந்து தெரிஞ்சுது. இந்த வியூவை பார்க்குறதுக்காகவே நம்ம ட்ரெயினில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வரலாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒர்த்து தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்பீடும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒரு ஹை ஸ்பீட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். ஸோ மயிலாடுதுறை ஜங்ஷனில் கொஞ்சம் பேர் வந்து ஏறுவாங்க. எனக்கு பார்த்திங்கனாக்கா அப்பர் பெர்த்து தாங்க ஒதுக்கியிருந்தாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்கள் கோச்சில் வேறு ஏதாவது ஃப்ரீயாக இடம் இருக்காங்கிறத நீங்கள் தேடணும். ஆமாங்க, ட்ரெயினில் ஏறின உடனே லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கே உங்கள் பெர்த்தில் ஏறி படுத்துடாதீங்க. ஒரு முறை அந்த கோச்சை போய் சுற்றி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருச்சியில் ஏறியிருப்பாங்க. ஏன்னா இந்த சோழன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயினுங்க. ஸோ திருச்சியில் ஏறினவங்க நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா கும்பகோணத்தில் கூட இறங்கியிருக்கலாம். இல்லை மயிலாடுதுறையில் சில பேர் வந்து இறங்குவாங்க. அப்படி இல்லைனா கூட விழுப்புரத்தில் நிறைய பேர் வந்து இறங்கிடுவாங்கங்க. ஸோ அதனால் ஃப்ரீ சீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சிதம்பரத்தில் நிறைய பேர் ஏறுவாங்கங்க. ஸோ நான் கூட சிதம்பரத்தில் ஏறக்கூடிய ஒரு நபருக்கு உரிமையான இந்த சீட்டில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி விழுப்புரத்தில் நிறைய பேர் இறங்குவாங்கங்க. ஸோ அதனால் விழுப்புரம் தாண்டின பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடச்சிடுங்க. சிதம்பரத்தை தாண்டின பிறகு நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னோடய பெர்த்தில் ஏறி டேப்லெட் ஓப்பன் பண்ணி ஒரு படத்தை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த படம் பேர் பேரடைஸ். நம்மளும் பேரடைஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க ஒரு ஃபீலிங். ஸோ அந்த அளவுக்கு அமைதியாக இருந்ததுங்க. ஸோ எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வந்து தெரியலங்க. படமும் பார்த்திங்கனாக்கா நல்லா தான் இருந்தது. அழகாக நிதானமாக அந்த படத்தோட கதை போணுச்சுங்க. அப்புறம் இது தாங்க நம்ம சோழன் எக்ஸ்பிரஸோட ரெஸ்ட் ரூம். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ண ட்ரெயின்லலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க ரெஸ்ட் ரூம். ஸோ தண்ணி வருதான்னு பார்த்தேன். ஸோ தண்ணியும் நல்லா தாங்க வருது. ஸோ அதனால் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் நம்ம வந்து க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கணும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பல பேர் பயன்படுத்துகிற ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலே எனக்கு ஓகே தான். அப்புறம் இப்போ தாங்க அவங்க ஃபுல் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரவுண்டு ஒரு 110 km/h ட்ராவல் பண்ணிகிட்ருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே இந்த நேரத்தில் இந்த வியூவை பாருங்கள். ஸோ கதவு லைட்டாக திறந்துருக்கு. பட்டு ரொம்ப தூரம் எனக்கு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஸ்பீடில் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க எப்படி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்குங்க. இங்கே ஒரு கம்பி இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப வேகமாக தாங்க போகுது. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்முங்க, ட்ரெயினில் படுத்துக்கிட்டு படம் பார்த்துட்டு போகிற மாதிரி நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் கூட போக முடியாதுங்க. ஸோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஜர்னியாக தாங்க இது வந்து இருந்தது. ஸோ கடைசியாக பார்த்திங்கனாக்கா நம்ம விழுப்புரத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம விழுப்புரம் ஸ்டேஷனை ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ அதனால தான் ட்ரெயின் ரொம்ப பொறுமையாக போகுது. விழுப்புரம் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பார்த்திங்கனாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த இடத்துலலாம் ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய மக்கள் இந்த இடத்துல திரண்டு நிற்கிறாங்க இல்லையா. ஸோ விழுப்புரம் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப பெரிய ஜங்ஷன் தாங்க. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ முக்கியமான ஜங்ஷனும் கூட. இப்போ விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்ததுனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எத்தனாவது பிளாட்ஃபார்ம்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா அத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கும். தூரத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று நிற்குது. விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ வண்டி கிளம்ப ஆரம்பித்தோடனே எனக்கு லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. காலையில் 11 மணிக்கு வீட்டில் கொஞ்சோண்டு தயிர் சாதம் சாப்பிட்டு தாங்க வந்தேன். ஸோ அதனால் நான் வச்சுருந்த ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் என்ன வச்சுருந்தேன்னா முந்திரி பகோடாவும் அப்புறம் இந்த ஸ்வீட்டுங்க. இது வந்து ஒரு பிஸ்கட் மாதிரி. கொஞ்சம் வருஷமாக காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி முந்திரி பகோடா என்னோடய ஃபேவரட் ஐட்டம் ஆகிட்டுங்க.
ஸோ அதனால் அதை நான் ருசித்து தாங்க சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்கட்டும் கூட ரொம்ப டேஸ்ட்டான பிஸ்கட் தாங்க. இது வந்து முத்துப்பிள்ளைன்னு ஒரு பேக்கரி ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே இந்த மாதிரியான பிஸ்கட்ஸ் வந்து போடுவாங்க. அதை பார்த்து அதே மாதிரியான ஸ்டைலில் இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கண்ணே. அப்போல்லாம் நான் சென்னையிலேருந்து நிறைய முறை முந்திரி பகோடாவை காரைக்காலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஆனால் காரைக்கால்லையே முழு முந்திரி பருப்பை போட்டு அதுவும் எக்கச்சக்கமாக போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு வந்து இந்த மாதிரியான முந்திரி பகோடா கிடைக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேங்க. ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முந்திரி பகோடா ஒன் ஆஃப் த ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ காரைக்கால் போனால் நிச்சயமாக நான் வந்து காரைக்கால் ஐயங்கார் பேக்கரியில் இந்த முந்திரி பகோடாவை வாங்கி டேஸ்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வண்டியோட ஸ்பீடை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கங்க. அரௌண்டு 110 km/h தாங்க நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் வந்து உணர முடிஞ்சுதுங்க. பட் பெரிய அளவுக்கு ஒரு ஷேக் அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலைங்க. ஸோ கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு வண்டின்னு சொல்லலாங்க. ஸோ ட்ரெயினே பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த சோழன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லைங்க. ரொம்ப வந்து அழகாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாங்க. ஒரு களைப்பு தெரியாமல், ஒரு அழுப்பு தெரியாமல். இந்த மாதிரி நம்ம காரில் ட்ராவல் பண்ணால் கூட உண்மையிலேயே நம்மளால் வந்து இப்படி இருக்க முடியாதுங்க. கண்டிப்பாக ஒரு மாதிரியாக ஷேக் இருக்கும், ஒரு மாதிரியாக அந்த பள்ளத்துலலாம் ஏறி இறங்கும் போது தூக்கி போடும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நமக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ வண்டியோட ஸ்பீடு பார்த்திங்கனாக்கா வேறு லெவலுங்க. ஸோ இந்த ஸ்டேஷன்லாம் எவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். இது பொத்தேரின்னு நினைக்கிறேன். ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப தூரம் நம்ம நடக்கணுங்க. ஆனால் நம்ம மட்டும் தனியாக நடக்க தேவையில்லைங்க. நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நடந்து தாங்க வருவாங்க. ஏன்னா கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குங்க. ஸோ அதுவும் இந்த டைமில் தாங்க வரும். ஆக்சுவலாக சோழன் வந்து கொஞ்சம் டிலே தாங்க. திண்டிவனம் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க, அங்கே கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதற்கு முன்பே கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம பிளாட்ஃபார்மில் நடந்து ரோடை கிராஸ் பண்ணி தாம்பரம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்தாச்சுங்க. அங்கே வந்து நான் கேப் தாங்க புக் பண்ணியிருந்தேன். ஆமாங்க, பஸ்ஸில் இவ்வளோ பெரிய லக்கேஜை தூக்கிட்டு போக நான் விரும்பலைங்க. ஸோ அதனால் நான் கேப் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இவர் தான் நம்மளுடைய கேப் டிரைவர். அவர் நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஊபரில் புக் பண்ணியிருந்தேன். 110 rupees சம்திங் அந்த மாதிரி காட்டுனுச்சு. அவர் கொஞ்சம் ஃபோன் பண்ணும்போது பார்கெயின்லாம் பண்ணார். நான் வந்து 130 கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ அவர் கூட கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி நான் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ஸோ நல்ல டிரைவர் தாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்களும் கமிஷன் கொடுக்கணும் இல்லையா? ஊபருக்கும் கமிஷன் போய்டு தான். ஸோ அதனால் சில பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு. இவர் அதெல்லாம் ஃபீல் பண்ணல. உண்மையிலேயே மாயாவரத்துலேருந்து தாம்பரத்திற்கு வர்றதுக்கு இந்த சோழன் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. நமக்கு ட்ராவலிங் டைமும் ரொம்ப கம்மி. இன்றைக்கும் அது டிலேயோடு சேர்த்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 430 hours தாங்க வந்துச்சு. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. ஸோ நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.